ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்தை இந்த பதிவில் நாம் காண்போம். இந்தியாவில் முக்கியமான நிகழ்ச்சிகள் மற்றும் நிகழ்வுகளை விளக்கேற்றுவதன் மூலம் தொடங்குவது பாரம்பரியத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். இந்த நடைமுறையில் முக்கியத்துவம் என்ன என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இன்று நமக்கு அன்பாகவும் தெளிவாகவும் விளக்குகிறார்கள். இந்த சந்திப்பு தொடங்குவதற்கு முன்பு ஜோதி புனித விளக்கு சுவாமியால் ஏற்றப்பட்டது. இந்த புனிதமான பிரகாசிக்கும் சுடரை விட தெய்வீகத்தை வேறு எதுவும் குறிக்கவில்லை. அது எப்போதும் மேல் நோக்கி செல்கிறது. அதை எங்கே வைக்கலாம், அது எங்கே ஏற்றப்பட்டாலும் அது இருளை விரட்டுகிறது. பண்டைய காலங்களிலிருந்து பாரத மக்கள் எந்த ஒரு மங்களகரமான விழாவிலும் தொடக்கத்தில் விளக்கேற்றும் புனித வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். இருளை அகற்றும் மற்றும் ஞானத்தின் பிரகாசத்தின் அடையாளமாக இருக்கும் ஜோதியை அவர்கள் வணங்கி வருகின்றனர். இந்திய கலாச்சாரத்தின் தொன்மையான பகுதியாக இருக்கும் அத்தகைய புனிதமான வழக்கம் இன்று புறக்கணிக்கப்படுகிறது. அத்தகைய மரபுகளுக்கு முரணான நடைமுறையில் மக்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த வழக்கத்தின் முக்கியத்துவத்தையும் விளக்கேற்றுவதற்கு பின்னால் உள்ள அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டால் தெய்வீகத்தை புரிந்து கொள்ளலாம். ஜோதியை ஏற்றுவதற்கு உங்களுக்கு 4 விஷயங்கள் தேவை. ஒரு பாத்திரம், எண்ணெய், ஒரு திரி மற்றும் அதை ஏற்ற ஒரு தீப்பெட்டி, நெருப்பு. அதுபோல உங்களுக்குள் இருக்கும் இருளை அகற்ற உங்களுக்கு ஞானத்தின் ஜோதி தேவை. உள்ளே இருக்கும் தெய்வீக விளக்கின் ஒளியால் மட்டுமே நீங்கள் ஒரு மதிப்புமிக்க நபராக மலர முடியும். உள் தூய்மை என்பது ஒருவர் பெறக்கூடிய மிகப்பெரிய செல்வம். உள் தூய்மை என்பது இதயத்தின் பாத்திரத்தில் உள்ள திரி, பக்தி என்பது எண்ணெய் மற்றும் தெய்வீக அருள் என்பது ஞானத்தின் விளக்கை ஏற்றக்கூடிய நெருப்பு. தெய்வீக அருளை அடைவதற்கு முதன்மையான தேவை சிந்தனை, சொல் மற்றும் செயலில் இணக்கம் இருப்பதுதான். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு ஜூலை மாதம் 8ஆம் தேதி 1995ஆம் ஆண்டு. நீங்கள் சிறிதளவு கூட கடவுளின் அன்பை பெற்றால் நீங்கள் எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த அற்புதமான பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.